நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 12/12/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி, டிசம்பர் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15, மாலை 6:30 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று இரவு 8:37 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று காலை 8:19 வரை அஸ்வினி, பின்பு பரணி. யோகம் இன்று காலை 6:19 வரை வரண யோகம், பின்பு காலை 8:19 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 8:19 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். மேஷம் ராசி நேயர்கள், இன்று உங்களின் இலக்கை நோக்கி முன்னேறி செல்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய மாணவருக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் ரசனைகளை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். இனிமையான நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. இன்று குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகளிடம் கனிவுடன் பேசுவது நல்லது. விருந்தினர் வருகையில் இருக்க கொடுங்க. குடும்ப பிரச்சனைகள் சாதகமாகவே முடியக்கூடும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல தீர்வை கொடுக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது. கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகளும் வரக்கூடும். பெண்கள் நம்பிக்கை இழக்காமல் போராடுவீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதல் போன்ற விவகாரங்கள் கொஞ்சம் மாறுபட்ட சூழலை உருவாக்கினாலும் இறுதியில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். காதலுக்காக நீங்க பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குடும்பத்தை பற்றிய அக்கறை இருக்க வேண்டும். நன்கு படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். மாணவருக்கு இந்த நாள் மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாக கொடுங்க. மாணவர்கள் இந்த நாளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், வியாழக்கிழமை என்பதினால் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். உடைய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. மனம் கொஞ்சம் தடுமாறும் பார்த்துக் கொள்ளுங்கள். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக தேடி வர கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பரணி. கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தன வரவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமம் இல்லாமல் பணிகளை செய்து முடிப்பீர்கள். சுறுசுறுப்பையும் இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். ஆலய வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இறைவன் வழிபாடு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை. என்று வாய்ப்புகளை நல்ல விதத்தில் உருவாக்கிக் கொள்வீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனமும் இன்று சந்தோஷமடைய கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட முடியுங்க. இன்று உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ முடியும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. ரிஷபம் ராசி நேயர்கள், இன்று காரியங்கள் ஓரளவு சிறப்பாகவே கைகூடும். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவதற்கான சூழலும் இருக்கின்றது. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தை விட்டுக் கொடுத்து போவது மிக நல்லது. யாரையும் தயவு செய்து பகைத்து கொள்ள வேண்டாம். எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் வரும், பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். முக்கிய பொறுப்புகளையும் இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. என்று ஓரளவு குழப்பங்கள் நீங்கி தெளிவும் பிறக்க கொடுங்க. பண கஷ்டம் கொஞ்சம் குறையும். பக்குவமாக எடுத்து சொல்லி எதிரில் இருப்பவரை திருப்தியடைய செய்வீர்கள். பல வழிகளிலும் ஏற்பட்ட தொல்லைகள் கண்டிப்பாக குறைந்து விட கொடுங்க. ஆனால் எந்த ஒரு வேலையும் நீங்க எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பிட வேண்டாம். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்கும்.
இந்த நாள் நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. உங்க அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நிர்வாக திறனை அதிகப்படுத்துவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக் கொடுங்க. மகத்துவமான செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். இல்லத்தாரிடம் எதையும் யோசித்து பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். யாரையும் நீங்க பகைத்துக் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவ கண்மணிகள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் பேசுவது நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அடைய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உங்களுக்கு மனக்கவலையாக இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. உடைய முயற்சிகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பிடித்தமான ஆடைகளை அணிந்து கொள்வீர்கள். பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் அற்புதம் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவும் உண்டாக கொடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து எதிலும் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. ரோகிணி, இந்த நாள் திறமையின் அடிப்படையில் வெற்றி பெற முடியும். அடுத்த விடம் வீண் விவாதம் பேச வேண்டாம். வழக்கு விவகாரங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. வாகன யோகமும் இன்று இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சுறுசுறுப்பாக எதையும் செய்யுங்கள், அது போதுங்க. மிருக சிரிஷம், இன்று வெளியுலக தொடர்பு விரிவடையும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் லாபம் கிடைக்கக்கூடும். கமிஷன் போன்ற துறையிலும் லாபம் கிடைக்க கொடுங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடும். எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி இருக்க கொடுங்க. யாரையும் நீங்க குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். வீண் பகையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மிதுனம் ராசினியர்கள், இன்று நீங்க தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். கோபப்பட வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வதுதான் நல்லது. எதிலும் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. அடுத்தவிடம் விவாதம் பேசி நேரம் செலவிடாதீர்கள். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அக்கம் பக்கத்தினர் உங்கள் மீது அன்பு காட்டுவார்கள். அக்கறையுடனும் நடந்து கொள்வார்கள். இருந்தாலும் சிலர் உங்களை பொறாமையுடன் பார்க்க கொடுங்க. அதனையும் பார்த்து கொள்ள வேண்டும். இன்று நீங்க யோசித்து செய்யும் எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று புதிய இலக்கை கண்டிப்பாக அடைய முடியும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது மட்டும் மிக நல்லது. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். எதிர்பார்த்தவை கண்டிப்பாக வரக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வார்கள். உங்களின் அணுகுமுறையில் சில மாற்றங்களும் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் உங்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் இருக்கக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. அனைவருக்கும் ஒத்துழைப்பை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல பலனை உருவாக்கிக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் ஓரளவு பணி சுமை இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். மாலையில் இருந்து தடைகள் கண்டிப்பாக நீங்கும், பயப்பட வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தனமான போக்கு கண்டிப்பாக விலகி செல்லுங்க. தேவையான பண வரவும் இருக்க கொடுங்க. புதிய முயற்சிகளில் தாமதமான நிலை கொஞ்சம் காணப்படும், பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல், காரியங்கள் இழுபறி போன்ற நிலையை காண கொடுங்க. இயந்திர பிரிவுகளில் பணிபுரிவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பணிபுரிய வேண்டும். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். கூர்மையான பொருட்களை கூட கவனமாக கையாள வேண்டும். பெண்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செய்யுங்கள். என்று பெண்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முடியாத காரியத்தை முடித்து காட்ட முடியும். பெண்கள் உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு செயல்படுவீர்கள். என்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவான சிந்தனை எடுங்கள். காதல் வெற்றி நடை போடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்ள முடியும். மாணவர்கள் இன்று சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வது மிக நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். இந்த நட்பு மூலம் நல்லது நடைபெற கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போன போக்கில் செல்ல வேண்டாம். உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், முயலுங்கள். முடியாதது ஏதும் இல்லை. நேர்மையை வெளிப்படுத்தி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்கான சூழலை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு
நன்மைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். யாரிடமும் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். அமைதியை மேற்கொள்ளுங்கள். எல்லாம் உங்களுக்கு நல்ல வகையே நடக்குங்க. பொறுமை காக்க வேண்டும், அது போதுங்க. புனர்பூசம் எதிலும் மனோதைரியம் உண்டாக கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி நடை போடும். புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் அடைவீர்கள். புது புது விஷயங்களில் ஆர்வமாக ஈடுபடுவீர்கள். லட்சிய நோக்கோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. இன்று உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று நீங்க கருத்துக்களை பரிமாறும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கட்டும். வேண்டாத வேலைகளில் ஈடுபட்டு சிரமங்களை தேடிக்கொள்ள வேண்டாம். புதிய முயற்சிகள் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். குடும்ப உறவுகளிடம் நிதானமாக பேசி பழக வேண்டும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். விருந்தினர்களின் வருகையால் வீடு களை கட்டுங்க. உடன் நலமும் சீராகும். அழகு இளமையும் குடிவிடும். நவீன மின்னணு சாதனங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகக்கூடும். வீட்டு தேவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிவிடக் கொடுங்க. உடைய உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கண்டிப்பாக கிட்டும். புதிய பாதை புலப்படும் நாளாக இருக்கின்றது. தொல்லைகளும் கண்டிப்பாக குறையுங்க. வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். ஏனோ தனமாக செயல்பட்ட நிலையும் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. மெத்தனமான போக்கு ஏற்படாமல் என்று நீங்க தீவிர கவனத்துடன் எதிலும் ஈடுபடுவதும் நல்லது. பெண்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். எல்லா பணிகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். கூடுமானவரை முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். பெண்கள் எதிலும் வெற்றி நடை போட முடியும். இந்த நாளை நீங்க அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. பெண்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். முடிவில் தெளிவாக இடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதியுடன் செல்ல பாருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது மிக நல்லது. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று மட்டற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் அடைய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக கண்டிப்பாக விளங்குவீர்கள். குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி தங்குங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உழைப்பால் உயர்வு காட்டுவீர்கள். என்று மெத்தனமான போக்கு ஏற்படாமல் தீவிர கவனத்துடன் செயல்படுவது நல்லது. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்குங்க. எதிர்பார்த்தவை தாமதமாக இருந்தாலும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பூசம். குடும்பத்தில் மகிழ்ச்சி கலைக்கட்டும். பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். நம்பிக்கைகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவருக்கு நீங்க உதவியாக காணப்படுவீர்கள். இன்று நீங்க செயல்களை வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். ஆயில்யம். சின்ன விஷயத்திற்கு கோபம் வரக்கூடும். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நினைவாக கொடுங்க. கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எதையும் தீவிரமாக தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆராய்ச்சி தொடர்புடைய விஷயங்களை நாட்டம் செல்லுங்க. என்று உங்களுக்கு பணி சுமை கொஞ்சம் இருக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு இனிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று நீங்கள் தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். பிள்ளைகளால் கண்டிப்பாக பெருமை அடைவீர்கள். பிரபலங்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபார தந்திரங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கையை ஏற்பார்கள். தைரியம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பேச்சு குறைத்துக் கொண்டு செயலில் ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழல் ஏற்பட கொடுங்க. கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். மனசுக்குள் குடும்பம் தொடர்பான கவலை, பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிக நல்லது. முன்கோபப்பட வேண்டாம். பேச்சுக்களில் அமைதி காண்பது ரொம்ப நல்லது. முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை தெளிவு வேண்டும். குழப்பம் இல்லாமல் அணுக வேண்டும். எல்லாம் இறைவன் அருளால் சாத்தியம். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுக வேண்டும். காதல் போன்ற தருணங்களில் நீங்க ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். பெண்கள் வேலை சுமை அதிகமாக இருக்குங்க.
அது மட்டுமில்லை, பிள்ளைகளிடம் கொஞ்சி பேசி மகிழ்வீர்கள். இன்று பொறுமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். காதல் பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்காது. மன கஷ்டம் இருந்தாலும் சரியாகிவிடக்கூடும். காதல் கண்டிப்பாக வெற்றி நிலை போடும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்து விடக்கூடும். இன்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று நீங்க யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். சூழ்நிலை கருத்தில் கொண்டுதான் முடிவெடுக்க வேண்டும். முன்கோபத்தை முற்றிலும் நீங்க குறைக்க வேண்டும். தேவையில்லாத கோபங்கள் தான் பெரிய பிரச்சனையை உண்டாக்கிவிடும். பார்த்துக் கொள்ளுங்கள். சில முடிவுகள் எடுக்கும் பொழுது இல்லத்தாரிடம் கலந்து ஆலோசித்து எடுக்க பாருங்கள். தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், மற்றவர்களுக்கு ஏதும் தெரியாதது போல் தயவு செய்து எப்பொழுதும் பேச வேண்டாம். எதிர்மறை எண்ணங்கள் வரக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்க எதையும் பொறுமையாக அணுகினால் மட்டுமே வெற்றி இருக்கும். பூரம். அருகில் இருக்கவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பண கஷ்டம் கொஞ்சம் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். குடும்பத்தை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. உங்களின் இலக்கை நோக்கி கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். குடும்ப தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். புதிய பாதை புலப்பாடும் நாளாக இருக்க கொடுங்க. உடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கண்டிப்பாக கிட்டுங்க. அழகு இளமை கூடும் நாள் என்று சொல்ல முடியும். உத்திரம். நிறைவேறாத காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். கனக்கச்சிதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய சூழல் இருக்குங்க. துணிச்சலாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழலும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். சாதகமான நல்ல பலனும் உருவாகக்கூடும். எச்சரிக்கையுடன் பணிகளை ஏற்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் வரக்கூடுங்க. கன்னி ராசினியர்கள் என்று நல்ல நல்ல வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். துணிச்சலாக பணிகளில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முக்கிய முடிவுகளை கூட தெளிவாக எடுப்பீர்கள். எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். வீடு வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. வீடு மனை மூலம் கூட லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக கமிஷன் மூலம் லாபம் கிடைக்குங்க. வாகன பராமரிப்பு செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கின்றது. மகளுக்கு நல்ல வரன் கண்டிப்பாக அமையும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகக்கூடும். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். லாபத்தை சீரான முறையில் பெருக்கிக் கொள்வீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சக நண்பர்கள் ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கின்றது. என்று உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். திடீர் வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடுங்க. வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். கௌரவ குறைச்சல் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மிகவும் கவனமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தாய் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்கியவர்கள். என்று பெண்கள் நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுங்கள். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க பாருங்கள். எதிலும் யோசித்து கவனம் செலுத்துவது நல்லது. பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. அது மட்டுமில்லை, அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனமாக பேச வேண்டும். என்று காதல் போன்ற விஷயங்களில் தெளிவாக இருங்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசியிடுங்கள். தயவு செய்து கோபப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். கல்வியில் இருந்த தடைகளும் விலகி செல்லக்கூடுங்க. கல்வியில் முன்னேற்றம் தேடி வரக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று கொஞ்சம் கவனமாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் குழப்பங்களும் வந்து செல்லும். இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. இருந்தாலும் கமிஷன் மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. காசு பணத்திற்கெல்லாம் குறைவு இருக்காது. சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். அன்புடன் செயல்படுங்கள், அது போதுங்க. அஸ்தம். என்று சந்திராஷ்டிரம் முடியும் வரை வார்த்தைகள் கவனம் இருக்கட்டும். பேசும்பொழுது நிதானமாக பேசுங்கள். முடிவில் மிக தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் குழம்பி போவீர்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து செய்வது நல்லது. அடுத்தவரிடம் விவாதம் பேசி நேரம் செலவிடாதீர்கள். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க.
மன பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடுங்க. சித்திரை இன்று நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய சூழல் இருக்கும். இன்று வீண் விவாதங்களை மட்டும் தள்ள வேண்டாம். வழக்கு விவகாரங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுவது நல்லது. அடுத்தவிடம் விவாதம் பேசி நேரம் செலவிடாதீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. பாகுபாடு பிரிவினைகள் ஏதும் பார்க்க மாட்டீர்கள். எல்லோரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். குடும்பத்தில் சகோதர சகோதரியிடம் என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். துணிச்சலுடன் பணியில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அனைவரிடத்திலும் இன்முகம் கொடுத்து பேசி பழகுவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புதிய சிந்தனைகளும் மனசுக்குள் தோன்றுங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்ல முடியுங்க. இன்று நீங்க காசு பணத்திற்காக கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டிய சூழலும் இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய சிந்தனையில் மனம் செல்லும். பிள்ளைகளின் வருகால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொண்டு சேமிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். பழைய கடன் பிரச்சனையில் ஒன்று தீருங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் கண்டிப்பாக உதவிகளை செய்து கொடுப்பார்கள். புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. என்று துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பயணங்களின் முழுதும் கவனம் இருக்கட்டும். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். கஷ்டமான சூழலையும் எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வர கொடுங்க. வீட்டை விரிவுபடுத்தக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவீர்கள். இன்று வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மன கஷ்டம் ஓரளவு விலகி நிம்மதி ஏற்படும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன கஷ்டம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். நல்லவைகள் உங்களை தேடி வர கொடுங்க. சுற்றத்தாரம் உங்களுக்கு கண்டிப்பாக நட்புடன் அமைய கொடுங்க. பெண்கள் இன்று காலையில் எழுந்திருக்கும் பொழுதே சுறுசுறுப்புடன் எழுந்திருங்கள். அது போதும். காதல் போன்ற தருணங்கள் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். குழப்பத்தை ஏற்படுத்தும். என்ன முடிவெடுக்கணும் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கும் தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் ஏற்பட்ட தடைகளை விலக்கிக் கொள்வீர்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சியும் கூடிவிடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். தூர தேசத்து பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். கமிஷன் ஏஜென்சி போன்ற துறையிலும் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. சிரமங்கள் எல்லாம் கண்டிப்பாக சரியாகும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாள் ஆசைகளும் நிறைவேறிவிடக் கொடுங்க. கலந்து உரையாடலின் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். எல்லோருக்கும் மதிப்பு கொடுங்கள். மரியாதை கொடுங்கள். அது போதுங்க. சுவாதி திருமண முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினையும் இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டிவிட முடியுங்க. அபாரமான நினைவாற்றல் வெளிப்பட கொடுங்க. என்று உங்களுக்கு கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. விசாகம் எதிலும் பொறுமையாக செயல்படுவது நல்லது. நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுவது மிக நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக மிக நல்லது. சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும். அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. என்று உங்களுக்கு மன கஷ்டம் தீரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மனக்குறை இருந்தது கண்டிப்பாக சரியாகும். மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெற முடியும். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாகவே அமைத்துக் கொள்ள முடியும். விருச்சிகம் ராசினியர்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சபைகளில் முதல் மரியாதை ஏற்பட கொடுங்க. விலங்கி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். வீட்டை புதுப்பிக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திட்டமிட்டு இன்று வாழ்க்கையை சிறப்புடன் வழிநடத்துவீர்கள். வியாபார தந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரத்தில் அனுபவிக்க வேலையாட்களை தேடுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை பளிச்சிடும். இன்று வர்த்தக திறமையும் அதிகரிக்க கொடுங்க. பண வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமைகளால் வெற்றி அடைய முடியுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இழுபறியாக இருந்த வேலையை துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை கண்டிப்பாக கை கொடுக்குங்க. வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு என்று மதிப்பும் மரியாதையும் உருவாக கொடுங்க.
மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். பெண்கள் யோகமான பலனை அடைவீர்கள். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். மனமும் திருப்தியாக இருக்க கொடுங்க. பெண்களுக்கு இன்று நல்லவைகள் தேடி வரக்கூடும். என்ன ஒன்று உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஜலதோஷம் போன்ற பிரச்சனை இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் போன்ற தருணங்கள் சின்னதாக பிரச்சனை கொடுக்குங்க. விட்டு கொடுப்பதும் பொறுமையாக பேசுவதும் கோபம் இல்லாமல் நடந்து கொள்வதும் காதலுக்கு வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முயற்சிகளும் முன்னேற்றம் இருக்குங்க. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்போதிலிருந்து முயற்சி பண்ணுங்கள். எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். அதே போல அரசாங்க தேர்விலும் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நேர்மையை நிலைநாட்டி எதிலும் ஈடுபடுவீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கொடுங்க. முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். என்று உங்களுக்கு நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கும் சென்று வர கொடுங்க. அனுஷம். என்று எதிலும் முறையாக ஈடுபடுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் லைக்குங்க. எதிர்பாராத வகையில் நல்லது நடக்க கொடுங்க. என்று எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. கேட்டை. உத்தியோகத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன கஷ்டங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். மனம் போன போக்கில் மட்டும் செல்ல வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும். நம்பிக்கையுடன் இன்று பணிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியிருக்கும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். அடுத்தவரிடம் வீண் விவாதம் மட்டும் பேச வேண்டாம். நேரம் செலவிட வேண்டாம். இன்று நீங்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பார்த்து பக்குவமாக வழிநடத்தி செல்ல வேண்டும். ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். பழைய கடன் பிரச்சனையிலிருந்து தன்னை கண்டிப்பாக காத்துக்கொள்ள முடியும். வாகன யோகமும் இன்று ஏற்பட கொடுங்க. தனுசு ராசி நேயர்கள் இந்த குடும்ப விவகாரத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் ஆரோக்கியமான விவாதங்கள் அவ்வப்போது வந்து செல்லும். கல்யாண பேச்சுவார்த்தை கண்டிப்பாக வெற்றியடை கொடுக்குங்க. புதியவர்கள் நண்பர்கள் ஆக கூடும். வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு கூடிவிடும். வியாபாரமும் உங்களுக்கு சூடு பிடிக்க தொடங்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரி உங்களை ஆதரிக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். இறைவன் வழிபாடும் உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீருங்க. எதிர்பார்த்த நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். கடன் பிரச்சனை எடுத்து வருத்தப்பட மாட்டீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைவதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு முடிவையும் நிதானமாக யோசித்து எடுப்பது நல்லது. அவசரத்தை தவிர்ப்பது மிக நல்லது. சகோதரர் வழியில் உதவியை எதிர்பார்க்க முடியுங்க. இன்று உங்களுடைய அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்று முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். லாபத்தையும் சீரான முறையில் அமைத்துக் கொள்ள கொடுங்க. நெருக்கடிகளையும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. இன்று நீங்க இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலனும் கிடைக்க கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் கனக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுக்க கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் போன்ற தருணங்கள் சின்னதாக சிரமத்தை கொடுத்தாலும் இறுதியிலே வெற்றி கொடுக்கும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலை பற்றி நீங்க அதிக அளவு சிந்தனை பண்ணி கொண்டிருக்க வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முழு முயற்சியுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்று நீங்க உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடிகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. மதியத்திற்கு மேலும் நல்ல செய்திகள் வர கொடுங்க. பிள்ளைகளிடம் மட்டும் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. என்று உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நாள் என்றே
கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது மிக நல்லது. போராடம் என்ற எதிரிகளின் தொல்லை ஏதும் இல்லை. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைய முடியும். எதிர்கால நலன் கருதி சில முக்கிய முடிவுகளும் எடுக்க முடியும். தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவருக்கு எந்த ஒரு ஆலோசனையும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரக்கூடுங்க. இன்று நீங்க நல்ல நல்ல விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். சகோதரர்களின் ஒற்றுமையின்றி வெளிப்படக்கூடுங்க. இன்று குடும்பத்தில் ஆரோக்கியமான விவாதங்களும் வந்து செல்லும். இந்த நாள் உங்களுக்கு மதியத்திற்கு மேலே நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராடம் என்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். பழைய நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை திறன் மிதந்து காணப்படக்கூடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. அவசரமாக பணிகளை நீங்க மேற்கொண்டு வருவீர்கள். இன்று நீங்க நிதானமாக செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பழைய நினைவுகளில் இன்று மூழ்கி காணப்படுவீர்கள். இன்று நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்ல முடியுங்க. வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். மகரம் ராசினியர்கள் என்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடுங்க. குடும்பத்தில் ஆரோக்கியமான விவாதங்களும் வந்து செல்லக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரக்கூடும். பழைய நினைவுகளில் இன்று நீங்க மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். தடைப்பட்ட காரியங்களை மிகவும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வேலையை இன்று நீங்க மாற்றுவதற்கான சூழல் இருக்குங்க. உங்களுடைய அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை நீங்க செய்து மகிழ முடியுங்க. அடுத்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக பணிகளை மேற்கொள்வது மிக நல்லது. வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் பணிகளை நீங்க போராடி முடிப்பீர்கள். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளும் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். துணிச்சலுடன் பணிகளை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலனும் கண்டிப்பாக இருக்குங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடுங்க. கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். பெண்கள் என்று நம்பிக்கை இழக்க வேண்டாம். காரியங்களும் முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் வேண்டும். சில நபர் வேண்டுமென்றே உங்களை குறை சொல்வார்கள். அதனை நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். காதலை பொறுத்தவரை மனம் கொஞ்சம் இறுக்கமாகவே இருக்குங்க. எதையோ போட்டு யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். காதலை மட்டும் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். கோபப்பட வேண்டாம். காதல் கைகூடவில்லையே என்று கவலையும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். உங்களுக்கான முயற்சிகள் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பெற்றோரின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் படிப்பில் மட்டுமே கவனம் கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது மிக சிறப்பு. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று நீங்க கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. அவசர முடிவுகளை மட்டும் தயவு செய்து எடுக்க வேண்டாம். உடைய அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தடைப்பட்ட வேலைகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் ஏற்படக்கூடுங்க. திருவோணம் என்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். நிர்வாக திறமை என்று வெளிப்படக்கூடும். அவசரமாக முடிவுகள் எடுக்க வேண்டாம். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்து விட கொடுங்க. தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. உங்களுடைய அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் இருக்க கொடுங்க. என்று இனம் புரியாத செயல்களால் மன வருத்தம் கொஞ்சம் இருக்கும், அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். அவிட்டம் என்று பணிகளை போராடி முடித்து காட்டுவீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது தீர்வு காண்பீர்கள். உங்களுடைய நல்ல அணுகுமுறையினால் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முடிவுகளை கண்டிப்பாக சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ள முடியுங்க. என்று எதை பற்றியோ யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நீங்களாகவே போய் அதனை சரிப்படுத்த வேண்டும் என்று எதையும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தாலே பிரச்சனைகள் தானாகவே அமைதியாக இருந்துவிடக் கொடுங்க. கும்பம் ராசினியர்கள்
இன்று பல பிரச்சனைகளையும் தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியுங்க. வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்றவாறு இன்று நல்ல விதத்தில் அமைத்துக் கொள்ள முடியும். முன்கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை நீங்கள் யோசிப்பீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடிவிடுங்க. பிரபலங்களின் உதவிகள் இன்று கிடைக்கக்கூடும். அரசு காரியங்கள் விரைந்து முடியக்கூடுங்க. வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரியுடன் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகத்தான் அமைந்துவிடக்கூடும். எதிர்ப்புகள் என்று விலகி செல்லக்கூடுங்க. பிரச்சனைகள் சுமூகமாகவே முடியக்கூடும். தைரியம் கண்டிப்பாக கூடிவிடும். திறமையை மூலதனமாக வைத்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள். வாக்கு வன்மையால் எதையும் சாதகமாக செய்து முடிப்பீர்கள். திறமைகள் கண்டிப்பாக அதிகரிக்க கூடுங்க. சிறப்பான முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. குறித்த நேரத்தில் எந்த ஒரு பணியும் முடித்து காட்டுவீர்கள். சிரமப்படாமல் சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்க கொடுங்க. எதிர்காலம் மிகவும் சிறப்பாகவே அமையக்கூடும். அதற்கான முயற்சிகளை இன்று நீங்கள் செயல்படுவது நல்லது. சிலருக்கு சுய தொழில் செய்யலாமா என்ற ஆர்வம் ஏற்படக்கூடும். சுய தொழிலில் கண்டிப்பாக வெற்றியும் ஏற்படக்கூடும். பண வரவு சீராகவே இருக்கும். அதனை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று காலையில் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். எதையும் முன்கூட்டியே செயல்படுத்துவீர்கள். இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு இருக்க கொடுங்க. பிள்ளைகளை மட்டும் கடிந்து கொள்ள வேண்டாம். சிறு பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். இன்று நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். முன்கோபத்தை பெண்கள் கட்டுப்படுத்தினால் எதிலும் வெற்றி இருக்கும். காதல் போன்ற தருணங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். இறுதியில வெற்றியை கொடுக்கும். காதலை மட்டும் கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் தைரியமாக ஈடுபடுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முற்போக்கு சிந்தனை வெளிப்பட கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. கல்வியில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை மட்டும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணை வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சொகுசு வாழ்க்கை சுக வாழ்க்கை கண்டிப்பாக அமைத்துவிடக் கொடுங்க. பிரச்சனைகளில் சுமூகமாக முடிவு கிடைக்குங்க. எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்லக்கூடும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்குங்க. முன்கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படும். திறமையை மூலதனமாக வைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். வியாபாரத்தை புதிய இடத்திற்கு மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். அதிகாரியுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகக்கூடும். வாக்கு வன்மையால் உங்களுக்கு எதையும் சாதகமாக செய்து முடிக்க முடியுங்க. சதயம். முன்னெச்சரிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுவது நல்லது. விரைவாக காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சுறுசுறுப்பாகவும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். கடன் விவகாரங்களை துல்லியமாக கையாளுவீர்கள். என்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். திட்டமிட்ட பணிகளும் முன்னேற்றம் இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு பயணங்கள் வெற்றியானதாக அமைந்துவிடக்கூடும். போராட்டாத்தி. நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். காரியங்களை சிறப்பாக முறையில் செய்து முடிப்பீர்கள். அனைவரின் பார்வையும் உங்கள் மீது விழக்கூடுங்க. சிலர் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடுங்க. நல்ல விஷயங்களை உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கலைத்துறையில் உள்ளவர்கள் வெளிநாடு சென்று கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். மீனம் ராசினியர்கள் இன்று பெரிய முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை இன்று நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். எதிலும் உங்களுக்கு சாமர்த்தியம் வெளிப்பட கொடுங்க. பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள். பயணங்களும் உங்களுக்கு சிறப்பானதாக அமைந்துவிடக்கூடும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள். என்று உங்களுக்கு மதிப்பு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டமிட்டபடி பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். சிறப்புடன் செயலாற்றுவதில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பயணங்களின் பொழுதும் எச்சரிக்கை வேண்டும். தொழில் ரகசியங்களை இன்று நீங்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. சாதுரியமான பேச்சினால் எதிலும் லாபம் காண்பீர்கள். நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவியாகத்தான் இருப்பார்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் இன்று நீங்க யாரையும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். சமூக அக்கறையுடன் செயல்படுவீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பை இன்று பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லைங்க. கண்டிப்பாக நன்மை ஏற்பட கொடுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி நடி போடுங்க. இன்று நீங்க பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுவது மட்டுமே நல்லது. சிரமங்களை ஓரளவு சரி கட்டிவிட முடியும். அபாரமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். கற்பனை திறனையும் அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிக்க முடியுங்க. சொகுசு வாழ்க்கையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். அழகு சாதன பொருள் சேர்க்கையும் ஏற்பட்டு விடுங்க. காதல் போன்ற தருணங்கள் வெற்றியை கொடுக்கும்.
காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடும். என்று மாணவர்கள் எடுத்தும் கௌத்தமின்றி எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. அதேபோல் பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். சக மாணவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். தன்னம்பிக்கை தொழில் விடும் நாளாக இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். அடுத்தவர் விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகுங்க. வாகன மாற்றமும் இன்றி ஏற்பட கொடுங்க. முக்கியமாக கமிஷன் போன்ற துறையில் லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியுங்க. ஒத்திரட்டாத்தி சிரமங்களை ஓரளவு சரி கட்டிவிட முடியும். முயற்சிகளில் முன்னேறி செல்ல முடியும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நிதி தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று நீங்க உணவு விஷயங்களும் மட்டும் கட்டுப்பாடு இருக்கட்டும். எது சரி எது தவறு என்று யோசித்து பேசுவது நல்லது. மற்றபடி உங்களுக்கான பிரச்சனைகள் ஏதும் இல்லை. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அனைவரும் பெருமைப்படும் விதத்தில் நடந்து கொள்ள கூடுங்க. ரேவதி இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்ந்துவிடக்கூடும். சிறப்பான சூழலும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். நண்பர்களுடன் இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். மற்றவர் விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். யாருடனும் இன்று நீங்க பாகுபாடும் இல்லாமல் பழகுவீர்கள். சரிசமமாக வழிநடத்துவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். பொருளாதாரமும் சீராக உயரக்கூடும். கேட்ட இடத்தில் பண வரவும் கிடைக்க கொடுங்க. என்று நம்பிக்கைக்குரிய நபர்கள் கண்டிப்பாக உங்க கூட இருக்க கொடுங்க. எல்லாம் இறைவன் அருளால் சாத்தியம். நம்பிக்கை மட்டும் எப்பொழுதும் போலவே இழக்க வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.